ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனிஸ் கார்ட்டூன்ஸ். இன்னைக்கு நம்ம சோலோ லெவலிங் சீசன் 2 எபிசோட் 9 தான் பார்க்க போறோம். இந்த ஒரு எபிசோட் மேலே வேற லெவல் இருக்குன்னு சொல்லி சொல்ல பத்தின வீடியோக்குள்ள டைரக்ட் என்ட்ரி ஆயிக்கலாம். கதையோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோக்கு தேவைப்படக்கூடிய அந்த மூணாவது இன்கிரிடியன்ட்டான பேரனோட பிளட் கிடைச்சிருது. சோ கிடைச்ச உடனே சிஸ்டம் ஓபன் ஆகுது. ஓபன் ஆனோனே இந்த எலிக்சர் ஆஃப் லைஃப் உங்களுக்கு இப்ப கொடுக்கப்படும். பட் அந்த எலிக்சர் ஆஃப் லைஃபோட குவாலிட்டியும் குவான்டிட்டியும் அதாவது நம்ம பிளேயரோட இன்டெலிஜென்ஸ் பொறுத்து தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த சிஸ்டம் சொல்லும். அண்ட் இன்டைரக்டா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்ம ஹீரோ அவங்க அம்மா பொழைக்கிறது வந்துட்டு நம்ம ஹீரோவோட இன்டெலிஜென்ஸை பொறுத்து தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல இந்த சிஸ்டம் சொல்லுது. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து கிராஃப்ட் கொடுக்குறான். கிராஃப்ட் கொடுத்தானே 6 எலிக்சர் ஆஃப் லைஃப் கிடைக்குது. சோ இதை வச்சு கண்டிப்பா அம்மாவை குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைச்சுக்கிட்டு இருப்பான். அந்த டைம்ல பார்த்து அயன் இருக்குல்ல, சோ அந்த டிராகனை வெட்டி கொண்டு இங்க தூக்கிட்டு போடும். நம்ம ஹீரோவும் சரி இதவும் நம்ம ஆர்மியில வந்து ஒன்னா ஆக்கி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதவும் ஷேடோ ஆர்மியில எடுத்து போட்டுறான். அதுக்கு ஒரு பேர் வைக்கலாம்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். பேர் எதுவும் வாயில சரியா வரல. அண்ட் ஃபைனலி கைசல் அப்படிங்கிற ஒரு பேரை வச்சிடறான். அண்ட் வச்ச உடனே அந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு வாங்க வீட்டுக்கு போலாம், இது வழியா போனோம்னா நம்ம சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலாம், போனோடனே செம்ம ஜாலியா பார்ட்டி எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு சொல்லிட்டு இருப்பா. ஆனா நம்ம ஹீரோ எதுவும் பெருசா கண்டுக்க மாட்டான். ஏதோ வேற நினைப்புல இருப்பான். ஏன்னா அவங்க அம்மாவை காப்பாத்த போற நினைப்பு தான் இப்ப ஃபுல்லா அவன் மனசுல ஓடிட்டு இருக்கு. ஆனா அதே சமயத்துல நம்ம ஹீரோக்கு வந்துட்டு ஒரு ரிவார்டா வந்து ரூட் ஸ்டோன் கிடைச்சிருக்கும். சோ அந்த ரூட் ஸ்டோனோட ஸ்கில் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தா ஷேடோ எக்ஸ்சேஞ்ச். வேற ஒண்ணும் இல்ல, நம்ம ஹீரோ வேற உலகத்திலயோ இல்ல வேற எங்கேயோ ஒரு ஷேடோ வச்சுட்டு வந்துட்டான் அப்படின்னா அந்த ஷேடோக்கு பதிலா நம்ம ஹீரோ வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆயிக்கலாம். சோ கிட்டத்தட்ட ஒரு டெலிபோர்டேஷன் பவர் மாதிரி தான் சொல்லி ஆகணும். சோ அந்த ஸ்கில்லை பயன்படுத்தி நம்ம ஹீரோ வந்து ஒரு ஷேடோவை இந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டு சோ அவன் ஷேடோ இருக்க இடத்துக்கு அவன் போயிடுறான். சோ இந்த இடத்துல வந்து அந்த பொண்ணு ஏதோ சொல்ல வரும். பட் அந்த பொண்ணு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ அங்க போயிடுவான். அண்ட் வேற அதாவது நம்ம உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் கைசலை எடுத்துட்டு அவன் வீட்டுக்கு வந்து பறந்தே போயிட்டு இருப்பான். அண்ட் கட் பண்ணிட்டு நம்ம சேர்மனை பயன்படுத்தி தான் காட்டுறாங்க. அவன் வந்துட்டு அனலைஸ் பண்ணிட்டு இருப்பான். ஆக்சுவலா இந்த இடத்துல சேர்மன் சொல்றது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி அந்த எறும்பு மான்ஸ்டர்ஸ் இருக்குல்ல, சோ அதை அட்டாக் பண்றதுக்கான பிளான தான் போட்டுக்கிட்டு இருப்பாரு. ஃபர்ஸ்ட் சில ஹண்டர்ஸ்லாம் போயிட்டு அந்த எறும்பு கூட்டத்தை டிஸ்ட்ராக்ட் பண்ணணும். சோ அப்படி டிஸ்ட்ராக்ட் பண்றப்ப தான் நம்ம ஒரிஜினலான இடத்துக்குள்ள போக முடியும், அங்க இருக்க பாஸ் அண்ட போட்டு தள்ள முடியும் அப்படிங்கிற பிளானுக்கு வந்துட்டு இருப்பாரு. அண்ட் இதை முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஜென்சூல் கேட்பான். அண்ட் அதுக்கு சேர்மன் சொல்றது என்னன்னா, எல்லாம் நம்பிக்கை தான், ஏன்னா நம்மளோட அனலைசிங் டீம் அப்படிங்கிறது ரொம்ப வந்து பயங்கர தீவிரமா அனலைஸ் பண்றவங்க. சோ கண்டிப்பா பக்காவான ஒரு பிளான் தான் போட்டுருப்பாங்க. ஈவன் தோ நம்ம வந்து பிரச்சனையில மாட்டிட்டோம் அப்படினாலும் கூட சோ திருப்பி வரதுக்கான பிளான் நம்ம கிட்ட இருக்கு. சோ அதனால நம்ம பயப்படவே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இடத்துல சொல்லுவாரு. ஆனா இப்ப சேர்மன் கேக்குறது என்ன அப்படின்னா, நீ சஞ்சின் ஓவோ கான்டாக்ட் பண்ணி அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு ஜின்சூல் நான் இன்னும் கான்டாக்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவான். கட் பண்ணிட்டு ஒருத்தனை பார்ல காட்டுறாங்க, உட்காந்து தாறுமாறா குடிச்சுக்கிட்டு இருப்பான். எதிர்த்துல பார்த்தா நம்ம பேக் தான் உட்காந்துருப்பாரு. சோ அப்ப அந்த பைபிள சொல்றது என்னன்னு பார்த்தா, ஏற்கனவே ஐலாண்ட்ல ஒருத்தர் செத்து போயிட்டான், சோ நீங்களும் அந்த ஐலாண்டுக்கு போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்க, வேற வழி இல்லப்பா, நாங்க போய் தான் ஆகணும், அந்த ஐலாண்ட் மாதிரி இப்ப இந்த ஐலாண்ட் மாறக்கூடாது, இங்க யாரும் சாகக்கூடாது, சோ இதுதான் என்னோட ஆசை. சரி அப்ப நீங்க முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா விட மாட்டீங்க. அதே சமயத்துல நான் வந்து சிவில் எக்ஸாம் எழுத போறேன்ப்பா, எனக்கு ஹிஸ்டரி மட்டும் தான் தெரியும், அதை வச்சுக்கிட்டு எக்ஸாம் எழுத போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அண்ட் ஆக்சுவலா அந்த பைபிளோட பேர் வந்து மின். சோ மின் சொல்றது என்ன அப்படின்னா, எனக்கு ஹிஸ்டரி டெமோ அப்படிங்கிறது வந்துட்டு நிறைய டிவி சேனல்ஸ் எல்லாம் பார்த்திருக்கேன். சோ ஹிஸ்டரியில நிறைய பேர் செத்து போயிருக்காங்க. சோ அது அந்த காலத்தோட முடிஞ்சதா நல்லா இருக்கும், இப்ப வரைக்கும் கண்டினியூ ஆகுறது அப்படிங்கிறது சரியே இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவான். ஆனா அதுக்கு பேக்கும் ஆமா தான் சொல்லுவான். ஆக்சுவலா இந்த உலகத்துல இந்த மான்ஸ்டர்ஸ் அப்படிங்கிற விஷயம் இல்லாம இருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அதையும் தாண்டி இந்த மான்ஸ்டர்ஸ் கூட சண்டை போடுறதுங்கிறது இப்போ ஒரு டெய்லி ரொட்டீனா மாறிடுச்சு. சோ அதுதான் பெரிய விஷயமா இருக்குங்கிற மாதிரி தான் பேக் சொல்லுவாரு. அந்த மான்ஸ்டர்ஸ் கூட சண்டை போடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவேக்கனிங்கிற ஒரு விஷயம் வந்து வருதா அப்படிங்கிற மாதிரி பேக் மனசன் நினைச்சிட்டு இருப்பான். கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. சோ பார்த்தா வந்து ஹாஸ்பிட்டல்ல அவங்க அம்மா பக்கத்துல உட்கார்ந்திருப்பான். சோ என்னன்னு பார்த்தா அந்த எலிக்சர் ஆஃப் லைஃப் வந்து கொடுக்க தான் போறான். சோ அந்த டைம்ல வந்துட்டு நம்ம ஹீரோவோட அம்மா கழுத்துல இருக்க அந்த காயத்தை பாக்குறான். அந்த காயம் எப்படி வந்துச்சுங்கிற ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. சோ சின்ன வயசுல வந்து ஏதோ ஒரு லிக்யூட வந்து தெரியாதனமா நம்ம ஹீரோ தான் அவங்க அம்மா கழுத்துல ஊத்திருப்பான். சோ அவ்வளவு பெரிய காயம் பட்டும் கூட அவங்க அம்மா இவன் மேல கோவப்பட்டிருக்க மாட்டாங்க, அப்பயும் பாசத்தை தான் வெளிப்படுத்தி இருப்பாங்க. சோ இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு ஒரு நடுக்கத்தோட தான் அந்த மருந்து அவங்கள்ட்ட கொடுப்பான். சோ அவங்கள தூக்கி வச்சு அந்த மருந்தை கொடுக்கறப்ப அவங்க தீக்காயம் ஆறும். அதே சமயத்துல அவங்க சுருக்கம் எல்லாம் வந்து அப்படியே குறைஞ்சுக்கிட்டே வரும். சோ கடைசியில வந்து எந்திரிப்பாங்கன்னு பார்த்தா எந்திரிக்காம அப்படியே படுத்தே இருப்பாங்க. அம்மா தயவு செஞ்சு எந்திரிங்க, உங்களால தான் நான் இவ்வளவு தூரம் பயணிச்சிருக்கேன், சோ உங்களுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் இ ரேங்க்ல இருந்து எஸ் ரேங்க் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பேசிட்டு இருப்பான். கட் பண்ணிட்டு ஜின்னவை தான் காட்டுறாங்க. சோ ஆக்சுவலா வீட்டுல போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போலான்னு சொல்லி வரா. கடைக்கு போயிட்டு வெளியே வர்றப்ப நல்லா வந்து காத்து அடிக்குமா, அந்த காத்து வந்து டிஃபரெண்டான ஃபீல் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அண்ட் அந்த டைம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க, நம்ம அம்மா வந்து எந்திரிச்சு உட்காந்துருக்காங்க. சோ அதை பார்த்தோன்னே வந்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். ஆனா அவங்க அம்மாவும் வந்துட்டு, நீ தானே என் பையன் ஜின்வோ, நீ தானா போறான், தீக்காயங்களா இருக்கு, இந்த கை பாரு நிறைய அடி வாங்கியிருக்க, நீ எனக்காக நிறையவே வந்து பண்ணிருக்க போல இருக்கு, எத்தனை வருஷம் தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்க, 4 வருஷமா அப்படிங்க, இந்த 4 வருஷம் நீ பயங்கரமா கஷ்டப்பட்டு போல இருப்ப அப்படிங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவான். அண்ட் மெதுவா நம்ம அம்மா வந்து ஹீரோ கிட்ட கையை வைக்க, அப்படியே வச்சோன்னே நம்ம ஹீரோ
தேம்பி தேம்பி அழுக ஆரம்பிச்சிடறான். ஏன்னா இவ்வளவு நாள் பண்ண கஷ்டம் எல்லாமே இவங்களை எழுப்புறதுக்காக தான். சோ கடைசியில அது நிறைவேறுச்சு. அண்ட் கிட்டத்தட்ட இந்த ஹாஸ்பிடல்ல இருக்க எல்லா டாக்டர்ஸும் ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கான காரணம் அதாவது இது வரைக்கும் யாருமே இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க கடைசி வரைக்கும் எந்திரிச்சதே கிடையாது. சோ இவங்க தான் வந்து எந்திரிச்சிருக்காங்க அப்படிங்கவும் ஷாக் ஆறாங்க. பண்ணிட்டு சேர்மனை தான் காட்டுறாங்க. பிரஸ் மீட்ல இருக்காரு போல இருக்குது. அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, இந்த மாதிரி நாங்க 4வது ஜேஜு ஐலாண்டோட ரைட நாங்க டிக்ளேர் பண்றோம். சோ இதுல மூலமா எங்களோட எஸ் ரேங்க் கண்ட்ரஸும் ஜப்பான்ல இருந்து வந்த 10 எஸ் ரேங்க் கண்ட்ரஸும் இதுல வந்து பங்கேற்பாங்க. சோ இதனால வந்து எல்லா எஸ் ரேங்க் கண்ட்ரஸும் அந்த ஜேஜு ஐலாண்டுக்கு போவாங்க. ஆனா அந்த டைம் நாங்க ஏ ரேங்க் கண்ட்ரஸ் எல்லாருமே வந்துட்டு இந்த ஐலாண்ட பாதுகாக்கணும். சோ அதுதான் என்னோட ஆசை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. ஆனா அந்த சைடு பேக் வந்து உளறிட்டு இருப்பாரு. அண்ட் எல்லா யாண்டி நான் தான் போட்டு தள்ளுவேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா உளறி தள்ளிட்டு இருப்பாரு. அதை பார்த்துட்டு 2 பேர் வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அதே சமயத்துல என்ன நடக்க போதும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து மனசுல யோசிச்சுட்டு இருப்பாங்க. கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. அண்ட் வீடு முழுக்க குப்பையா கிடக்கு. நம்ம ஹீரோ 4 நாள் இங்க இருந்திருக்க மாட்டான். சோ அதனால தங்கச்சி வந்து வீட சுத்தம் பண்ணாம ரொம்ப அழுக்காக்கி இருக்கும். அதை நினைச்சு அப்படியே தங்கச்சி மேல கை வைக்க உடனே நம்ம அம்மா வந்துட்டு நான் 4 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப க்ளீன் பண்ற வேலையில இறங்க போறேன், வாங்கலாம் சேர்ந்து க்ளீன் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. அண்ட் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சு பார்க்கறான். இந்த ஹண்டிங் வேலையில இருக்கிறப்ப நான் எதுவும் லைனை கிராஸ் பண்ணிட்டேனா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்க உடனே அவங்க அம்மா வந்துட்டு போட்டோ எடுத்து, ஏன்பா இந்த மாதிரி வந்துட்டு அப்பாவை நீ கான்டாக்ட் பண்ணியா, இந்த 4 வருஷத்துல இது உங்க அப்பா ஒன்னு எது கான்டாக்ட் பண்ணாரா அப்படின்னு கேட்க கண்டிப்பா இல்லங்கிற மாதிரி தான் நம்ம ஹீரோ சொல்லுவான். அதே சமயத்துல நான் ஹீரோ ஆயிட்டோன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். கிட்டத்தட்ட நீ வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஹண்டர் ஆயிட்ட அப்படிங்கறத நான் கேள்விப்பட்டேன், நியூஸ்ல பார்த்தேன். உன்ன மாதிரி தான் உங்க அப்பாவும் ஒரு ஃபைட்டரா இருக்கிறப்ப தான் அவரை நான் கல்யாணம் பண்ணேன். சோ அதே குணம் தான் உனக்கு வந்திருக்கு அப்படிங்க கட் பண்ணிட்டு சேர்மனை தான் காட்டுறாங்க. சோ இந்த மாதிரி ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிருப்பாரு. சோ அந்த கான்ஃபரன்ஸ் மீட்டிங் முடிவுல வந்துட்டு அமெரிக்கன் ஹண்டர்ல ஒரு எஸ்ராங்க் ஹண்டர் தாமஸ் அப்படிங்கிற ஒருத்தர் வராரு. சோ ஒரு வருவார் அப்படிங்கிறது உங்க நினைச்சு கூட பார்க்கலாம். ஏன்னா மிலிட்டரி ஸ்ட்ரென்த்ல உள்ள ஒரு ஹண்டரா போல இருக்காங்க. சோ அவன் இங்க வர்றதுக்கான காரணம் ஒண்ணு நம்மள மிரட்ட விடுறது, இன்னொரு விஷயம் வந்துட்டு வாங்டாங் சூப் பயவலைக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுல. சோ அந்த மேட்டருக்காக இங்க வராரோ அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு 2 பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க. சோ அப்ப நம்ம சேர்மன் கேட்பாரு, இந்த மாதிரி நீ சஞ்சின் ஓ கான்டாக்ட் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் கான்டாக்ட் பண்ணிட்டேன், அவர் இப்போவே வரேன் அப்படின்னு சொல்லிட்டாருங்கிற மாதிரி தான் ஜின்சூல் சொல்லுவான். அண்ட் அதே சமயத்துல நம்ம ஹீரோ வந்து சேர்மனை மீட் பண்றதுக்காக வந்துடுறான். சோ ஆக்சுவல் மேட்டர் என்ன அப்படிங்கறதையும் சொல்றாரு, யார் யார் வந்திருக்கா எதுக்காக வந்திருக்காங்கன்னு சொல்றாரு. அந்த டைம் நம்ம ஹீரோ வந்து ஒரு எனர்ஜி வேவ்ல வந்து ஃபீல் பண்றான். சோ சேர்மனும் வந்துட்டு ஓகே நீங்க அந்த எனர்ஜியை ஃபீல் பண்றீங்க போல இருக்குது, அதுக்கான காரணம் வந்துட்டு நம்மளோட எஸ்ராங்க் கண்ட்ரஸ்லாம் வந்துட்டு அவங்களோட ட்ரைனிங் இடத்துல ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காங்க. சோ வாங்க போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சேர்மன் கூப்பிடுவாரு. அங்க பார்த்தா பேக்கோ இன்னொரு பயபுள்ளையும் மாத்தி மாத்தி அடிச்சிட்டு இருப்பானுங்க. சும்மா பேசிக்கா தான் ஃபைட் பண்ணுவானுங்க. அண்ட் அப்புறம் நம்ம ஹீரோ கேட்கறது என்ன அப்படின்னா, எதுக்காக இவர் சும்மா கையிலே சண்டை போட்டுட்டு இருக்காரு, ஃபுல் பவர்லாம் எடுத்துட்டு வர மாட்டாரா அப்படிங்க. அதுக்கு இன்னொருத்த வந்து சொல்லுவான், ஆக்சுவலா பேக் வந்து நம்ம மார்க் கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருக்கப்ப மா மேல வந்து டேமேஜ் எதுவும் விழுக கூடாது. ஏன்னா வந்து பேக் வந்து உண்மையிலே ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு. அதுவும் இல்லாம அவன் ஃபுல் ஃபோர்ஸை பயன்படுத்தினா அப்படின்னா ஒரு அனிமல் மாதிரி மாறிடுவான். சோ அவன் ஃபைட் பண்றப்ப கொடூரமா இருக்குங்கிற மாதிரி தான் சொல்லுவான். ஆனா அந்த டைம்ல பார்த்து ஜப்பானை சேர்ந்த எஸ்ராங்க் கண்ட்ரஸ்லாம் வராங்க. அந்த கில் லீடர் வரான். சோ ரியூஜி அப்படிங்கிறவன் தான். அவன் ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ தான் நோட்டீஸ் பண்றான், இவன் கண்டிப்பா ஒரு அசாசினேட் டைப்பா தான் இருக்கணும் அப்படிங்க. ஆனா அதுல இருக்க ஒரு பொண்ணு வந்துட்டு இல்ல இவன் ஒரு மேஜ் டைப்பா தான் இருக்கணும் அப்படிங்க. அண்ட் இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த நம்ம சோ இருக்காங்கல்ல, சோ அவங்களும் வந்துட்டு சோ இவன் இருக்கறனால தான் அட்மாஸ்பியரே வேற மாதிரி இருக்கா அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. அண்ட் அப்ப வந்துட்டு நம்ம பேக்கோ இன்னொருத்தன் அதாவது லார்டு மாவும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கத பார்த்துட்டு இவனோட இப்படி கேவலமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஜப்பான்ல தான் சொல்லுவானுங்க. சும்மா பேசிக்கா தான் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா அப்ப சாயன் தான் வந்துட்டு எதுக்கு தேவலாம இது பிரச்சனை பண்ணாத அப்படிங்க அவங்களும் ஒதுங்கிடுவாங்க. சோ அப்ப ரியூஜி வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச் போடுவோம், சோ இந்த ஃப்ரெண்ட்லி மேட்ச்ல வந்துட்டு நம்ம சண்டை போட்டுக்கலாம் மாத்தி மாத்தி, அப்பதான் கரெக்டா இருக்கும் அப்படிங்க. ஆனா அப்ப வந்து சேர்மன் வந்து சொல்லுவாரு, இதுல வந்துட்டு நீங்க அசாசினேஷன் டைப்பும் இருக்கீங்க மேஜ் டைப்பும் இருக்கீங்க, சோ 2 பேத்துக்கும் சண்டைலாம் வந்து ஒத்து வராது அப்படிங்க. சரி ஓகே அசாசினேட் டைப் மட்டும் சண்டை போட்டோம், மேஜ்லாம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் ரியூஜி சொல்லுவான். அதுக்கு சேர்மன் ஒத்துக்குவாரு. சோ இந்த ஃபைட்ல யார் யார் இருப்பான்னு பார்த்தா நம்ம டீம்ல பேக்கு, லாடுமா, அதுக்கப்புறம் சாயன், அப்புறம் இன்னொரு எஸ் ரேங்க் ஹண்டர். சோ அப்படியே இவங்க எல்லாத்தையும் காட்டுறதோட இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. இந்த எபிசோட் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. போன எபிசோடுக்கு இந்த எபிசோடுக்கும் கண்டிப்பா ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும். சோ அதுக்கான காரணம் புது மைக் வாங்கியாச்சு. சோ ரெகுலரா வீடியோ கொண்டு வரேன்.